அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முன்னொரு காலத்துல ஒரு ஆமையும் 2 கொக்குகளும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஆமை ஒரு குளத்துல வாழ்ந்துட்டு வந்தது. அந்த குளத்துக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த 2 கொக்குகளும் தினமும் வந்தன. இந்த 3 நண்பர்களுக்கும் ஒரு நாள் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த குளம் வறண்டு போக ஆரம்பித்தது. ஆமைக்கு ஒரே கவலை. கொக்குகளிடம், நான் பிறந்ததுலேருந்து இந்த குளத்துல தான் இருக்கேன். இப்போ இது வறண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கிருந்து நான் எங்க போவேன்னே எனக்கு தெரியல என்று வருத்தமாக சொன்னது. ஒரு கொக்கு ஆமையிடம், இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல இன்னொரு பெரிய குளம் இருக்கு. அங்க நிறைய மீன்கள், தவளைகள், பிற உயிரினங்களும் இருக்கு. நீ பேசாம அந்த குளத்துக்கு போயிடலாமே என்று சொன்னது. அதற்கு ஆமை, சரி, நான் இங்கிருந்து எப்படி அவ்வளவு தூரம் நடந்து போக முடியும்? நானே ரொம்ப மெதுவாக தான் நடப்பேன் என்று கேட்டது. அதற்கு கொக்குகள், நீ கவலைப்படாத, நாங்கள் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறோம் என்று கூறின. கொக்கிற்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஒரு மூங்கில் கம்பை எடுத்து அதன் 2 பக்கங்களையும் கொக்குகள் பிடித்து கொண்டன. ஆமை அந்த மூங்கில் கம்பின் நடுவே தன் வாயால் இருக்க பிடித்து கொண்டது. கொக்கு ஆமையிடம், நன்றாக நினைவில் வைத்துக்கொள், நாம் வானத்தில் பறக்கும்போது எந்த காரணத்துக்காகவும் நீ உன் வாயை திறக்கவே கூடாது என்று எச்சரித்தது. கொக்குகள் மூங்கில் கம்பை பிடித்திருந்த ஆமையுடன் வானத்தில் பறக்க ஆரம்பித்தன. வானத்தில் உயரமாக பறப்பது ஆமைக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. கொக்குகள் ஆமையுடன் குளத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தன. வானத்துல இந்த அரிதான காட்சியை பார்த்த கிராம மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளும் சந்தோஷமாக இந்த காட்சியை கண்டனர். இந்த நிகழ்வுகளை எல்லாம் கவனித்து கொண்டே கொக்குகள் தங்கள் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருந்தன. ஆனால் ஆமை, மக்கள் ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க என்று வாய் விட்டு பேசியது. அடுத்த நொடியே ஆமை மூங்கில் கம்பிலிருந்து நழுவி வானத்திலிருந்து தரையில் விழுந்தது. வானத்தில் பறந்து கொண்டிருந்த கொக்குகளால எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆமையை பார்த்து மிகவும் பரிதாபப்பட்டன. வலியில் துடித்து கொண்டிருந்த ஆமை இப்போது யோசித்தது. கொக்குகள் சொன்னது போல நான் வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். இந்நேரம் அந்த பெரிய குளத்துல சந்தோஷமா நீந்திட்டு இருந்திருப்பேன் என்று வருந்தியது. நான் உதவி செய்யறதுக்கு தகுதியான நபர்கள் யாரு, யாருக்கு உதவி செய்யவே கூடாது என்பதை தெரிஞ்சுக்கணுமா? இட்ஸ் ஸ்டோரி டைம் சேனலோட இந்த சிறுகதையை நிச்சயம் பாருங்க. அற்புதமான கருத்துக்களை கொண்ட கதைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த சேனலோட நோக்கம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இட்ஸ் ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.